குட் மார்னிங். பாப்பா இன்னைக்கு நேரமா 3 மணிக்கே எந்திரிச்சிட்டா. அவ ஷோல்டர்ல சாஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து சமத்துன்னு மட்டும் நெனச்சிடாதீங்க. நான் அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு ரெஸ்ட் ரூம் தான் போனேன். அதுக்குள்ள வீர் வீர்ன்னு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் வந்து அவளுக்கு சமாதானம் பண்ணி திருப்பி ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு தான் நான் ரெஸ்ட் ரூமே போனேன். சரி ட்ரெஸ்ஸு வேறு நிறைய கிடக்குது துவைக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். நடுவுல வந்து பார்த்துட்டே இருந்தேன் அவள் எந்திரிச்சிட்டாளா என்னன்னு. அப்புறம் வந்து அவள் ட்ரெஸ் துவைச்சு காயப்படும் போதே மேடம் எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் அவன் கூட விளையாண்டுட்டு இருந்தேன். அவளுக்கு வந்து 6 மந்த் முடியணும் 1 வீக் தான் இருக்குது. அவள் இப்போ தான் பிறந்த மாதிரியே இருக்குது. அதுக்குள்ளே 6 மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. என்ன பண்ணுறது? பாப்பா இப்போல்லாம் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறா. ஃபஸ்ட்லாம் பெட்டு மேலே ஏறவே மாட்டா. இப்போல்லாம் டாய்ஸ்க்காகவும் என்னோட மொபைல் ஃபோனை பார்த்தா உடனே பெட்டு மேலே ஏற போயிடுறா. ஜஸ்ட்டு ஸ்லிப் ஆனால் கீழே வந்து தலையில் அடிபட்டிருக்கும். அப்புறம் வந்து 24 ஹவர்ஸ் அவளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நகர்ந்து ஏதோ ஒரு வேலையை பண்ணி விட்டு போயிடுறா. ஏதாவது டாய்ஸ் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், என் மொபைல் ஃபோன் ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்கு டக்குன்னு பெட்டு மேலே ஏறிடுறா. தலையில் அடி போட்டுமோ பயமாகவே இருக்குது. இப்போவே இப்படி பண்ணுறா. ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அவளை வந்து தனியாக ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சாவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இவளை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோமோ சத்தியமாக எனக்கு தெரியல. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.